எல்லாரும் புக்ஸ் எடுத்துங்க. இப்போ சம் நம்பர் 4 படிக்கிறோம் பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஓரளவு எல்லாமே கொஞ்சம் மிங்கிள் ஆகி வர மாதிரி இருக்கு. ஆனால் கொஞ்சம் நம்ம என்ட்ரிஸும் கொஞ்சம் அதிகமாக பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்களேன். What journal entries will be recorded for the following transactions on the dissolution of your firm? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், பேமெண்ட் ஆஃப் அன்ரெக்கார்டட் liabilities of rupees 3200. அப்போ அன்ரெக்கார்டட் liabilities வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து நமக்கு வந்து நம்ம கிரெடிட்டார்ஸுக்கு பே பண்ண மாதிரி இருந்தால் ரியலைசேஷன் அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணணும், டெபிட் பண்ணிடுங்க. அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட், அவ்வளவுதான். அப்போ இந்த என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ்க்கு இதே என்ட்ரிஸ் தான், கிரெடிட்டார்ஸுக்கு அமௌண்ட் நம்ம பே பண்ணாலும் இதே என்ட்ரிஸ் தான். அதே இது அன்ரெக்கார்டு லைபிலிட்டிஸ் அமௌண்ட் வந்து நம்ம வந்து பே பண்ணாலும் இதே என்ட்ரிஸ் தான். அதை மொத்தம் பார்த்தீங்கன்னா ரியலைசேஷனை வந்து நம்ம வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி டெபிட் பண்ணிடுங்க. அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட், அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இங்கே பாருங்க, ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனில் டெபிட் கிரெடிட்ல ஃபில்அப் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஒன்று படிக்கிறோம் பாருங்க. ஸ்டாக் ஒர்த் rupees 7500 இஸ் டேக்கன் பை எ பார்ட்னர் ரோஹித். அப்போ நம்மகிட்ட அதாவது பிசினஸில் உள்ள ஸ்டாக்கை வந்து யார் எடுத்துக்கிட்டாருன்னா ரோஹித் எடுத்துக்கிட்டார். இதே தான் நம்ம வந்து இந்த ஓல்டு கம்ப்யூட்டர் 3வது கணக்கில் பார்த்தோம். 3வது கொஸ்டினில் பார்க்கும்போது இந்த ஓல்டு இந்த கம்ப்யூட்டரை வந்து யார் எடுத்துக்கிட்டாருன்னா மிஸ்டர் நிதின் எடுத்துக்கிட்டாரு. அப்போ யார் எடுத்துக்கிட்டாங்களோ அவங்க கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணோம், டெபிட் பண்ணிட்டாச்சு. டு ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணோம். சேம் அதே மாதிரி தான் இங்கேயும். ஸ்டாக் எடுத்துக்கிட்டாரா, யார் எடுத்துக்கிட்டா, ரோஹித் எடுத்துக்கிட்டாரு. அப்போ ரோஹித் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட். இதில் ஒன்றும் டவுட் ஒன்றும் கிடையாதுல்ல. அடுத்தது தேர்ட் ஒன் படிக்கிறோம் பாருங்க. கொஸ்டின், ப்ராஃபிட் ஆன் ரியலைசேஷன் அமௌண்டிங் டு rupees 18,000 இஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் தி பார்ட்னர்ஸ், அதாவது அசீஸ் அண்ட் தருண் இந்த ரேஷியோ 5:7. அதாவது பிசினஸ்ல கிடைச்சிருக்க ப்ராஃபிட் அமௌண்ட்டை பிரிச்சு கொடுத்துக்கிறாங்க, அதுக்கு என்ட்ரிஸ். அப்ப ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட், ஏன்னா ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல வந்து எங்க வரும்னா டெபிட் சைடில் தான் பேலன்ஸ் ஆகும். அதாவது நீங்க ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களா பார்ட்னர்ஸ் கேபிட்டலுக்கு, சேம் அதே மாதிரி தான். டெபிட் சைடில் டு ப்ராஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்து யார் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், ஏ அண்ட் டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அவனுங்க ரேஷியோ கொடுத்துட்டாங்க 5:7. அப்போ 18,000 இன்ட்டு 5/12 எவ்வளோ அமௌண்ட் வரும்னா 7,500 வரும். அதே மாதிரி டிக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்னா 10,500 வரும். அப்போ நாம் என்ட்ரிஸ் போடும்போது ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு டீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வேணால் வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட் லெஜர் அக்கௌண்ட்ஸை நான் வச்சுக்கிங்க. ப்ராஃபிட் எங்கே வரும்னா 2 சைடில் வரும். அப்போ வந்து நாம் இதுக்கு என்ட்ரிஸ் சொல்ல போகும்போது என்ன பண்ணுவோம்னா மேலே உள்ளது சொல்லிட்டு தான் இதை சொல்லுவோம். அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு டீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அடுத்தது 4வது, an unrecorded assets realized rupees 5,500. அன்ரெக்கார்டட் அசட்ஸ் கணக்கில் இல்லாத ஒரு அசட்ஸ் மூலமா நமக்கு பணம் வந்திருக்கு. அப்போ வேற ஒன்றும் கிடையாது, பேங்க் அக்கௌண்ட் டெபிட். அதே தான் அன்ரெக்கார்டட் லைபிலிட்டிஸ்னா பொறுத்த வரைக்கும் ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். அதே இது அப்படியே ரிவர்ஸ் தான். அன்ரெக்கார்டு அசட்ஸ்னா அப்படியே ரிவர்ஸ் என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட், அதான் இங்கே போட்டிருப்போம். அப்போ 4 கொஸ்டின் வரைக்கும் முடிச்சிருக்கோம். அடுத்தது 5வது கொஸ்டின்ஸ். இப்போ ஓரளவு என்ட்ரிஸ் உங்களுக்கு எது எதுக்கு போடணும், எப்படி போடணுன்றது ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பீங்க.